தங்களது திருமண ஆவணப்படத்தை வெளியிட தடுப்பதாக நடிகர் தனுஷ் மீது நயன்தாரா, விக்னேஷ் சிவன் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தான் தற்போது திரையுலகம் மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நடிகர் தனுஷிற்கும் நடிகை நயன்தாராவுக்கும் இடையே 9 ஆண்டுகளாக நிலவும் பகை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2014ஆம் ஆண்டு நடிகர் தனுஷ் தனது தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தினை தயாரித்தார். இந்த திரைப்படத்தில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பணியாற்றினார். இப்படம் நடிகர் தனுஷின் சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இத்திரைப்படம் 50 கோடி ரூபாய்க்கு மேலாக வசூல் செய்து சாதனை படைத்திருந்தது. இதனால் இப்படத்தில் பணியாற்றிய விக்னேஷ் சிவனுக்கு உதவி செய்யும் நோக்கில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தினை தனது தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் தயாரித்தார் தனுஷ். கடந்த 2015ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியுடன் நடிகை நயன்தாரா நடித்திருந்தார். 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பின் போது நயன்தாரா, விக்னேஷ் சிவனுக்கு இடையே ஏற்பட்ட காதல் காரணமாக இருவரும் சரிவர படத்தில் கவனம் செலுத்தாததால் படத்தின் தயாரிப்பு செலவு 16 கோடி ரூபாய் வரை சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த திரைப்படத்தை தயாரிப்பு செலவிலிருந்து மிக குறைந்த செலவிற்கே நடிகர் தனுஷ் விநியோகஸ்தர்களுக்கு விற்றார். என்னதான் இத்திரைப்படம் வெற்றி பெற்று விநியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருந்தாலும் தயாரிப்பாளர் தனுஷிற்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தியது. இதனால் நடிகர் தனுஷ் நயன்தாரா மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த பிலிம்பேர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகை நயன்தாராவே மறைமுகமாக கூறியிருந்தார். இத்தகைய சூழலில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் ஷாருக் கான் வரை பல முன்னணி பிரபலங்கள் வருகை தந்திருந்த திருமணத்தை OTT தளத்தில் ஆவணப்படமாக வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திடம் பல கோடிகளுக்கு விற்றனர் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதி. இதனையடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் நயன்தாரா, விக்னேஷ் சிவனின் காதல் தொடங்கிய இடமான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல் மற்றும் படக்காட்சிகளை திருமண ஆவணப்படத்தில் பயன்படுத்த விரும்பியது. இதற்கான அனுமதியை விக்னேஷ் சிவன் அப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷிடம் முறையாக கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் நடிகை நயன்தாராவினால் ஏற்பட்ட நஷ்டத்தினால் மிகுந்த அதிருப்தியில் இருந்த நடிகர் தனுஷ் நானும் ரவுடிதான் படத்தின் பாடல் பயன்படுத்தும் உரிமையை வழங்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியானது. இதில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் இடம்பெற்றிருந்ததால் நடிகர் தனுஷ் தனது வழக்கறிஞர் மூலம் 10 கோடி ரூபாய் கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனால் வெகுண்டெழுந்த நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது கடும் கண்டனத்தை தெரிவித்து 3 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தனுஷ் மீது பல்வேறு வகையான புகார்களை தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் ஹாலிவுட் வட்டாரங்களில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் நடிகர் தனுஷுடன் நடித்த பார்வதி, அனுபமா பரமேஸ்வரன், சுருதிஹாசன், நஸ்ரியா உள்ளிட்ட பல நடிகைகள் நயன்தாராவிற்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ள நிலையில் திரைத்துறையினர் மற்றும் திரை விமர்சகர்கள், ரசிகர்கள் என பலர் நடிகர் தனுஷிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது போதிய விளம்பரம் கிடைக்கவில்லை என்பதால் நவம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியாகவிருந்த திருமண ஆவணப்படத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கில்தான் நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என திரை விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். தனது திருமண ஆவணப்படத்தை காண காத்திருந்த ரசிகர்களை காண விடாமல் நடிகர் தனுஷ் 2 ஆண்டுகளை வீணடித்துவிட்டார் என கூறும் நடிகை நயன்தாரா இலவசமாகவா ரசிகர்களுக்கு ஆவணப்படத்தை காட்ட உள்ளார் எனவும் திருமணத்தை கூட வியாபார நோக்கில் நடத்தியுள்ள நயன்தாரா நடிகர் தனுஷை விமர்சிக்கலாமா என்றும் தனுஷ் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் தேவ அகஸ்டின்.